டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். டொமைன்னா ஒரு எல்லை. அப்போ கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு எல்லை வச்சுருந்தாங்க அப்போ ஆரம்பத்தில். அது மாதிரி 3 விதமான எல்லைகள் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த தலைப்பு 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை கார்ல் ஊசே in 1977. அண்ட் டிஸ்கோ ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து ஒரு எல்லை, இப்படி தான் அனிமலை கிளாஸிஃபை பண்ணணுன்ட்டு ஒரு லிமிட்டேஷன் எல்லை எல்லை கோடு வச்சுருந்தாங்க. அந்த லிமிட் எல்லைக்கு பேருக்கு தான் டொமைன். தே கிளாசிஃபைடு ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் இப்போ இன் 16S ரிபோசோமல் ஆர்என்ஏ ஜீன். அப்போ ஆர்என்ஏ ஜீன்ஸ் அதில் டிஃப்ரென்ஸை வச்சு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. த 3 டொமைன் சிஸ்டம் adds the taxon domain higher than kingdom. இப்போ கிங்டமுக்கு விட அடுத்த ஹையர் லெவலில் இருக்கிற டொமைன். திஸ் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் கிவ் இம்பார்ட்டன்ட் த செப்பரேஷன் ஆஃப் ப்ரோகேரியட். ஃபஸ்ட்டு ப்ரோகேரியட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அனிமல்ஸ். அதை 2 குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. பாக்டீரியா, ஆர்கேயா அப்படின்னு 2 பிரிச்சுறாங்க. ஆல் தி யூகேரியோட்ஸ் are placed into domain eukarya. யூன்னா ட்ரூவாக உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும். ஆர்கேயா appears to have more in common with eukarya than the bacteria. ஆர்கேயா differs from bacteria in cell wall. அப்போது யூகேரியோட்ஸில் நியூக்ளியஸுக்கு ஒரு தனி ஏரியா இருக்கும், நியூக்ளியோபிளாசமுக்கு வெளியில் ஒரு தனி ஏரியா இருக்கும். அப்போ ஆர்கேயா அந்த மாதிரி அப்போ செல் வால் காம்போசிஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூகேரியோட் இன் மெம்பரேன் காம்போசிஷன் அண்ட் ஆர்என்ஏ. செல் மெம்பரேன், செல் வால் அந்த மாதிரி மெம்பரேன் காம்போசிஷன் எல்லாம் மாறி இருக்கும். அப்போ ரிபோசோம் டைப் அது மாறி இருக்கும்னு வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டொமைன் ஆர்கேயா. திஸ் டொமைன் இன்க்ளூட் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் த ப்ரோகேரியோட் which have ability to grow in extreme condition. இதில் இவங்க எப்படி இந்த ஆர்கேயா டொமைனில் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அனிமல்ஸ் எப்படி வளர்ந்தது? எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அது மாதிரி அதிகமான வெப்பம், வல்கனோ, சூடு, ஹாட் ஸ்ப்ரிங், சுடு தண்ணி ஊற்று, அப்புறம் போலார் ஐஸு, ரொம்ப குளிர்ச்சியாக ஐஸ் கட்டியோடு பிலோ 0 டிகிரி கீழே மைனஸில் போகும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வர்றதுனால அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் அப்படின்னு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சிந்தசைசிங். அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்? சிந்தசைசிங் தேர் ஃபுட் வித்தவுட் சன்லைட். சன்லைட் இல்லாமல் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஆக்சிஜன் இல்லாமல் ப்ரிப்பேர் ஃபுட்டு வித்தவுட் சன்லைட் அண்ட் ஆக்சிஜன், ஆனோரபிக் ரெஸ்பிரேஷனாக போகுது. இப்போ யூட்டிலைசிங் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஆக்சிஜனுக்கு பதிலாக ஹைட்ரஜன் சல்ஃபைடு யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் கெமிக்கல்ஸ், வொல்கனோவில் இருந்து வெளியில் வரக்கூடிய கெமிக்கல்ஸை வச்சே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண. ஆக்சிஜனே தேவையில்லை இல்லாமல் அந்த அனிமல் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுதுங்கிறாங்க. சம் ஆஃப் தெம் ப்ரொடியூஸ் மீத்தேன். அதனால் அந்த அனிமல்ஸுக்கு மீத்தேனோஜென்ஸ்னு பேர். அப்புறம் ஃபியூ லிவ் இன் சால்ட்டி என்விரான்மெண்ட். பயங்கரமான உப்பு, கடல் தண்ணி எப்படி உப்பாக இருக்கு அது மாதிரி சால்ட்டி என்விரான், அதுக்கு பேர் ஹேலோஃபைல்ஸ். அப்புறம் தெர்மோ அசிடிக் ஓஃபைல்ஸ். ரொம்ப தெர்மோன்னா ஹீட்டு, அசிடிக்னா காரமாக, அசிடிக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரி இருக்கும், ரொம்ப அசிடிக். விச் த்ரைவ்னா வாழ்கிறது இன் அசிடிக் என்விரான்மெண்ட் அண்ட் அட் ஹை டெம்பரேச்சர். ரொம்ப அதிகமான வெப்பநிலையில் இந்த அனிமல்ஸ் வாழுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு டொமைன் ஆர்கேயா. அடுத்த டொமைன் பாக்டீரியா. பாக்டீரியா எப்படி இருக்கும்? ப்ரோகேரியோட்டிக். ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அனிமல் யர் செல்ஸ் ஹேவ் நோ டெஃபினிட் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸுக்குன்னு தனி ஏரியா கிடையாது. அப்படியே சைட்டோபிளாசமில் முங்கங்கே தூவன மாதிரி இருக்கும் நியூக்ளியஸ். அப்புறம் டிஎன்ஏ எக்ஸிஸ்ட் அஸ் சர்க்குலர் குரோமோசோம். டிஎன்ஏ அப்படி ஒரு நூல் இலை மாதிரி இருக்கும். அண்ட் டு நாட் ஹாவ் ஹிஸ்டோன்ஸ் அசோசியேட்டட். அதில் ஹிஸ்டோன்ஸ் லிங்க் ஆகிருக்காது. தே டு நாட் பொசஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதில் மொத்தம் 9 செல் ஆர்கனல்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு டிப்பிக்கல் செல் அனிமல் செல் எடுத்தோம்னா செல் ஆர்கனல்ஸ் மொத்தம் 9 இருக்கும். அந்த மாதிரி ஆர்கனல்ஸ்கெல்லாம் மெம்பரேன் கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் ரிபோசோம் தவிர மீதி இருக்கிற ஆர்கனல்ஸுக்குள்ள மெம்பரேன் இல்லை
அப்படிங்கிறாங்க. தேர் செல் வால் கண்டெயின் பெப்டிடோகிளைகான். அந்த ஆர்கனல்ஸுடைய செல் வால் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைகான் அப்படிங்கிற கெமிக்கல் காம்போசிஷன்னால் ஆனது. மெனி ஆர் டீகம்போசர்ஸ். அப்போ பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் இறந்து போன பிளான்ட்ஸு அனிமல்ஸு மக்கி போன செடியெல்லாம் டீகம்போஸ் பண்ணி உரமாக மாற்றுது. அதனால தான் பாக்டீரியா ஃபங்கைக்கு டீகம்போசர்ஸ்னு பேர். இப்போ இந்த டொமைனில் வர பாக்டீரியாவுக்கு எல்லாமே டீகம்போசர்ஸாக இருக்குது. அப்போ சம்மர் ஃபோட்டோசிந்தசைசர்ஸ், சரியா, லைட்டை வச்சு உணவு தயாரிக்குது. அண்டு ஃபியூ காஸ் டிசீஸ், ஒரு சிலது மட்டுமே டிசீஸை உண்டு பண்ணுது. தே ஆர் பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அண்ட் ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா விச் ஆர் டைவர்ட்லி. அதில் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நன்மை தரக்கூடியது. அப்போ பால் திரிஞ்சு நைட்டு பாலில் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி அது மூடி வச்சுட்டா காலையில் தயிர் ஆயிடுச்சு. அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது லாக்டோபெசில்லஸ் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா, நன்மை தரக்கூடிய பாக்டீரியா. அண்டு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா பேத்தோஜெனிக் பாக்டீரியா விச் ஆர் டைவர்ஸ்லி நிறையா இருக்குங்கிறாங்க. அடுத்தது சயனோ பாக்டீரியா ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ கிரீன் ஆல்கே. சயனோப்னா ப்ளூ கிரீன் ஆல்கே பாக்டீரியாவும் இருக்குது. விச் ப்ரொடியூஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. தே ஹேட் பிளேட் கீ ரோல் இன் த சேஞ்ச் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன். இந்த சயனோ பாக்டீரியா எல்லாம் என்ன பண்ண அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலாக மாற்றல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கு. ஃப்ரம் அனோரபிக் டு ஏரோபிக் டியூரிங் எர்லி ஜியாலஜிக்கல். எர்லி பீரியடில் ஆரம்ப 60,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்குவோம். அதுதான் எர்லி ஜியாலஜிக்கல் பீரியட். அந்த காலகட்டத்தில் இந்த பாக்டீரியாலாம் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை அதோட இஷ்டத்துக்கு மாற்றிடுது. ஃப்ரம் ஏனோரபிக் டு ஏரோபிக். ஆக்சிஜனே இல்லாமல் உணவு தயாரித்து வாழ்ந்த அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் போய் அப்படியே ஏரோபிக் ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணுற மாதிரி மாற்றிருச்சு. இது செகண்ட் டொமைன். அடுத்தது மூணாவது டொமைன் யூகேரியட். உண்மையான நியூக்ளியஸுக்குன்ட்டு ஒரு தனி ஏரியா அண்ட் மெம்ப்ரேன் பவுண்ட். ஒவ்வொரு செல் ஆர்கன்களும் தனி மெம்ப்ரேன் இருக்கும். அப்புறம் டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸ் அரேஞ்ச் இன் லீனியர் மோஜோம். அதில் டிஎன்ஏ நூல்மா இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒரு குரோமோஜோமா 2 குரோமேட்டிடு நடுவில் சென்ட்ரோமியரோட குரோமோஜோமோடு இருக்கும். விச் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். அந்த மாதிரி நூல் இலை மாதிரி இருந்த குரோமேட்டின் த்ரெட்டு தான் பின்னாடி இந்த யூகேரியட்டில் ஒரிஜினல் குரோமோஜோமாக மாறி இருக்கு. சரியா? அண்டு லீனியர் குரோமோஜோம் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிபோசோம் ஆஃப் 80S டைப் இன் சைட்டோசால் அண்ட் 70S டைப் இன் குளோரோபிளாஸ்ட். இப்போது இந்த மாதிரி ரிபோசோம் 2 கேட்டகரியாக வருது. சைட்டோசாலுங்கிறது அது ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுலேயே செல்லுலேயே இருக்கும். அண்டு 70S டைப் இன் தி குளோரோபிளாஸ்ட். அண்டு மைட்டோகாண்ட்ரியா. குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் 70S டைப் குரோமோசோம் இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்கானிசம் இன் திஸ் டொமைன் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம் நேம்லி புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். சரியா? அப்படி 4ஆக பிரிக்கிறாங்க. சரி, 1987 கெவலியர் ஸ்மித் ரிவைஸ் த 6 கிங்டம். இவர் அடுத்தது வர்றாரு. இவர் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வர்றாரு. 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்லேருந்து 7 கிங்டமுக்கு போகிறாரு. திஸ் கான்செப்ட் ஆஃப் சூப்பர் கிங்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் அண்ட் ரிவைஸ் டு 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இப்போது 3 போய் 4 போய் 5 போய் 6 வந்து 7 வர்றாரு. விட்டேக்கர் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வந்தார். அதிலேருந்து இப்போது கெவலியர் ஸ்மித்து 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை அனிமலை டிவைட் பண்ணுறாரு. கிளாசிஃபிகேஷன் டிவைட் இன்டு 2 சூப்பர் கிங்டம். டாப் லெவலுக்கு கிங்டம் அதை 2ஆக பிரிக்கிறாரு. என்னது? ப்ரோகேரியோட் அண்ட் யூகேரியோட் 2 சூப்பர் கிங்டம் வரும். அப்புறம் அதுக்கு கீழே 7 கிங்டம்ஸாக வர்றது. அதில் 2 ப்ரோகேரியோட்டிக் கிங்டம், 5 யூகேரியோட்டிக் கிங்டமாக வருது. ப்ரோகேரியோட்டிக் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு அனிமல்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பு. அப்புறம் யூகேரியோட் உண்மையான நியூக்ளியஸ் இருக்கிற குரூப்புக்குள்ளே புரோட்டோஜுவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லி இந்த கேட்டகரி வந்துடுது. அப்போ ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இந்த ஸ்னிப்பெட் பாக்ஸ் பாரு. கர்டு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக், நன்மை தரக்கூடிய பாக்டீரியா விச் ஆர் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா தட் கேன் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த். எக்ஸாம்பிள் லாக்டோபெசில்லை, பால் திரிஞ்சு தயிர் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இது வந்து
ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். சரியா? இப்போ அடுத்தது என்னது? அதுதான் இது அடுத்தது டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி. இப்போ இந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு வருது. தி பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், த டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி படிப்படியாக மேலே போகுது. இன்க்ளூட் 7 மேஜர் கேட்டகரிஸ், நேம்லி டாப் லெவலில் இருக்கிற கிங்டமு, நிறைய கிங்டம், அனிமல் கிங்டம், அதுக்கப்புறம் ஃபைலம், அப்புறம் கிளாஸு, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், அப்புறம் நடுவில் சப் டிவிஷன்லாம் நிறையா வரும். சப் கிங்டம், கிரேடு, டிவிஷன், சப் டிவிஷன், சப் ஃபைலம், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ், சூப்பர் அப்படின்னு எல்லாம் நிறையா வரும். சப் ஆர்டர், சூப்பர் ஃபேமிலி, சப்பு ஃபேமிலி, சப்பு ஸ்பீசிஸ் அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வராங்க. இப்போது இது என்னது? முதல்ல ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸு. இப்போ இந்த ஸ்பீசிஸை வச்சு தான் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். நம்ம இந்த கேட்டகரியில் வைப்பாங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம். டாக்ஸானமிக்கல் ஹையரார்கிக்கல் சிஸ்டமில் ஸ்பீசிஸ் தான் பேசிக். இட் இஸ் அ குரூப் ஆஃப் அனிமல். இல்லை அனிமல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வெளித்தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் இஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். இதெல்லாம் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். சில விதிவிலக்கெல்லாம் இருக்கும். அண்ட் கேன் ப்ரொடியூஸ் மலஸ்டரைல் ஆஃப்ஸ்ப்ரிங். சில அனிமல்ஸ் எல்லாம் குட்டி போடக்கூடியது, சில அனிமல்ஸ் எல்லாம் குட்டி போடாமல் எப்படியும் இருக்கும். அப்புறம் பிகாஸ் ஆஃப் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்ங்கிறனால அது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதெல்லாம் ஸ்பீசிஸ் கேட்டகரியில் வருது. அப்படியா? அடுத்தது ஜீனஸ். அப்போ ஸ்பீசிஸ்க்கு அடுத்த ஹையர் லெவல்னா ஜீனஸ். இப்போ விச் ஹவ் எவால்வ்டு ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர், ஒரு பொதுவான ஆன்செஸ்டர் கிட்ட வந்திருக்கும். சம் ஜீனஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீசிஸ் விச் ஆர் கால்ட் மோனோடைபிக் ஜீனஸ். ஒரே ஜீனஸாக இருக்கும். இப்போ கரடி உலகத்தில் ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அது மோனோ ஜீனஸ். அது ஐல்யூரஸ் ஃபல்ஜென்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது அந்த கரடிக்கு பேர். சரியா? இஃப் தேர் ஆர் மோர் தேன் ஒன் ஸ்பீசிஸ், அப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் இருந்தால் ஒரு ஜீனஸில் அது பேர் பாலிடைபிக் ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட் ஃப்ரம் அண்டர் த ஜீனஸ் ஃபெலிஸ். சரியா? விச் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஃபெலிஸ் டொமெஸ்டிக்கா வீட்டுக்கு போனேன், ஃபெலிஸ் மார்கரிட்டா காட்டில் இருக்கிற போனேன், ஃபெலிஸ் சில்வெஸ்ட்ரிஸு முரட்டத்தனமான காட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில் இருக்க இந்த ஸ்பீசிஸ் இந்த யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுங்கிற வார்த்தைக்கு இதுதான் மீனிங். எல்லாமே ஜீனஸ் பாரு, எல்லாமே ஃபெலிஸ் ஃபேமிலி. ஆனால் அதுக்குள்ள சப்டிவிஷனாக ஒரு ஸ்பீசிஸ். அப்போ இந்த அனிமலுக்கு டொமெஸ்டிக்காக வீட்டு பூனைக்கும் காட்டு பூனைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி அது வித்தியாசப்படுத்துறது தான் ஸ்பீசிஸ். அதனால தான் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கியில் ஸ்பீசிஸ் த யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதை வச்சு நம்ம அனிமலை கிளாஸிஃபை சுலபமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபேமிலி. டாக்ஸானமிக்கல் கேட்டகரியில் அடுத்தது ஸ்பீசிஸு ஜீனஸ்க்கு அப்புறம் ஃபேமிலி வருது. டாக்ஸானமிக் கேட்டகரி விச் இன்க்ளூட் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. அப்போ சில ஜெனிராலாம் ஒன்று லெஸ், அப்போ ஒற்றுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. லெஸ் சிமிலாரிட்டி அண்ட் கம்பேர்ட் டு ஜீனஸ் ஸ்பீசிஸ் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். த ஃபேமிலி ஃபெலிஸ் இன்க்ளூட் ஃபெலிஸ் கேட்டு, அதுக்கு முன்னாடி பேந்தரா லயன் டைகர், அது எல்லாமே கேட் ஃபேமிலி தான். ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது அது பிரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது அதனால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வேறு வேறு குரூப்பாக பிரிஞ்சிருக்கு. அடுத்தது ஆர்டர். திஸ் இன்க்ளூட்ஸ் அன் அசம்பிளேஜ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலி. இப்போ ஃபேமிலிஸ் எல்லாம் நெருங்கின தொடர்புடைய ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஆர்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க. காமன் சில குணங்கள் பொதுவாக இருக்கும். ஒன் ஆர் மோர் சிமிலர் ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஆர்டரை வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிடே ஃபெலிடே, இந்த ரெண்டு இதுவும் எதில் ஆர்டர் எங்கே வருது? கார்னிவோர் ஆர்டர் வருது. ரெண்டுமே மாமிசத்தை உணவாக பிற அனிமல்ஸை சாப்பிடக்கூடியதுங்கிறதுனால இந்த ஆர்டரில் கொண்டு வந்துடுறாங்க. கெனைன் கோரப்பள்ளி இருக்கிற அனிமல். ஃபெலிடே என்ற டைகர், லயன் டைகர் எல்லாம் இந்த குரூப்பில் அப்புறம் ரெண்டாக பிரிஞ்சுது. அப்புறம் கிளாஸு. திஸ் இன்க்ளூட் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர். இப்போ ஆர்டர் எல்லாம் பிரித்து அடுத்த ஹையர் லெவல் பண்ண அதுதான் கிளாஸ். இதற்கு சில காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரைமேட்டா. இந்த ப்ரைமேட்டால் தான் மங்கி, ஏப்பு, மேனெல்லாம் வர்றாங்க. ஆனால் மனிதனோட இந்த டிஃப்ரென்ஸு 60,000 வருஷம் பேக்கில் போனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த முக அமைப்பில் மாறி இருக்கும். அப்போ இல்லையா? அப்போ பிளேட் இது எல்லாமே பாலூட்டிகள். சரியா? இது பிளேட் என்ற கிளாஸ் மெம்மேலியா, மெம்மரி கிளான்ஸ் இருக்கும், மெம்மல் பால் ஊட்டும். சரியா?
அதை பேக் போன்ட் அனிமல்ஸ் அப்படி கேட்டகரியில் கொண்டு வராங்க. அலாங் வித் அடுத்த பேஜ்